அண்ணி, என்னன்னு யோசிச்சுட்டே இருக்கீங்க? செழியனுக்கு கால் பண்ணி அவங்க 2 பேரையும் உடனே வீட்டுக்கு வர சொல்லுங்க. இல்ல அன்னபூரணி, நீ தேவையில்லாம பயந்துட்டு இருக்க. ஓ அண்ணி, இன்னைக்கு ஆபீஸ் இருந்தாலும் பரவாயில்ல, எங்கேயாவது வெளியில போய் பேசலான்னு செழியன் காயத்ரி கிட்ட சொன்னதை என் காதால கேட்டேன். அவங்க 2 பேரும் தனியா பேச என்ன இருக்கு? எனக்கு என்னமோ இது தப்பாதான் நீ தெரியுது. நீங்க தயவு செஞ்சு அவங்களுக்கு கால் பண்ணி உடனே வீட்டுக்கு வர சொல்லுங்க. எனக்கு எதுவும் தப்பா தெரியல. நான் இப்போ செழியனுக்கு போன் பண்ணாதான் தப்பா இருக்கும். ஐயோ அண்ணி, நிச்சயமாக போற பையனோ பொண்ணோ ஒன்னா வெளியில போயிருந்தா கூட தப்பு இல்ல அண்ணி. ஆனா வேற ஒரு பொண்ணுக்கும் வேற ஒரு பையனுக்கும் முடிவானவங்க ஒன்னா போயிருக்கிறத எப்படி பார்த்தாலும் தப்புதான் அண்ணி. தயவு செஞ்சு அவங்களுக்கு ஒரு கால் மட்டும் பண்ணுங்களேன். ஏய், செழியன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா எனக்கு அந்த காயத்ரி மேல நம்பிக்கையே இல்ல அண்ணி. இப்படி முதல்ல பேசுறத நிறுத்து. உனக்கும் ஒரு பொண்ணு இருக்கால, நீயே ஒரு பொண்ணை பத்தி தப்பா பேசலாமா? இதுல ஏதாவது ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அதுல பாதிக்கப்பட போறது ஏன் பொண்ணோட வாழ்க்கை தானே. அது கொஞ்சம் நீங்க மனசுல வச்சு செழியனுக்கு சீக்கிரமா கால் பண்ணுங்க ப்ளீஸ் அண்ணி. நான் அவனுக்கு கால் பண்ண மாட்டேன். என்ன கம்பல் பண்ணாத. சரி அண்ணி, அப்ப நீங்க கால் பண்ண வேண்டாம். நானாவது உங்க போன்ல இருந்து ஒரு கால் பண்ணிக்கவா? ஏய், என்னாச்சு அன்னபூர்ணி? போனை எடுக்க மாட்டேங்கிறானா? இல்லங்க, போன் நாட் ரீச்சபிள்னு வருது. இப்பதானே வெளியில கிளம்பி போயிருக்காங்க, அதுக்குள்ள நாட் ரீச்சபிள்னா? ஏங்க, அதுதான் எனக்கும் பயமா இருக்கு. அவங்க வேற எங்கேயாவது போய் புத்தி பேதலிச்சு போச்சா உனக்கு? ஏதாவது உளறிக்கிட்டு இருக்காத. எனக்கு கோபம் வந்தது, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இத பார், என் புள்ள நீ நினைக்கிற மாதிரி தப்பு பண்றவல்ல. இல்ல நீ காயத்ரியும் அந்த மாதிரி பொண்ணு இல்ல. அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி சந்தேகப்பட்ட மனசுக்கு எல்லாமே தப்பாதான் தெரியும். இத பார், இன்னொரு வார்த்தை அவங்க 2 பேரையும் பத்தி தப்பா பேசுன, நான் பொல்லாதவளாயிடுவேன் சொல்லிட்டேன். அன்னபூர்ணி, ஏங்க, அவங்க வேணா கண்மூடித்தனமா அவங்கள நம்பிட்டு போட்டுங்க. என்னாலலாம் அவங்கள நம்ப முடியாதுங்க. இதெல்லாம் இப்படியே விட்டுற கூடாதுங்க. நாளைக்கு நம்ம பொண்ணோட வாழ்க்கைக்கு இது பெரிய ஆபத்தா வந்து நிக்கும். ஆமா ஆமா, இங்க பாரு. ஆனா ரேஷ்மா கிட்ட இத பத்தி எதையும் சொல்லி வச்சிராத, அப்புறம் அவளை சமாதானப்படுத்த முடியாது. ஆமா, ரேஷ்மா எங்க? அவளை அவங்க 2 பேரையும் ஃபாலோ பண்ண சொல்லி நான் தான் அனுப்பி வச்சிருக்கேன். அப்போ அவளுக்கு இந்த விஷயம் தெரியுமா? இப்போ ரேஷ்மா மட்டும் திரும்பி வந்தா இந்த வீட்ல உண்மை என்னன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். ரேஷ்மா தான் அவங்கள ஃபாலோ பண்ணி போயிருக்கால, அப்புறம் எதுக்கு அக்கா கிட்ட கால் பண்ணுங்கன்னு நச்சரிச்ச? இந்த விஷயம் அவங்களுக்கும் தெரியட்டும் தான். ஷோ, அக்காக்கு செலியன்னா உசுரடி. நீ அவங்க கிட்ட போய் அவனை பத்தி தப்பா சொல்லிக்கிட்டு இருக்க. அக்காக்கு அது மன கஷ்டமா இருக்காதா சொல்லு? எனக்கும் தான் என் பொண்ணுனா உசுரு. ஏன் அவ வாழ்க்கை பாதிக்கப்பட்டா ஏன் மனசுல பதறாதா? இல்ல உங்களுக்கு அது கஷ்டமா இருக்காதா? கடவுளே, இப்ப அவங்க எங்க போயிருக்காங்க, என்ன செய்ய போறாங்கன்னு எதுவும் தெரியாம என் மனசு படபடன்னு அடிச்சுக்குதுங்க. ஷோ கடவுளே. ஏய் அண்ணே, ஆட்டோ நிறுத்துங்கண்ணே. சரிம்மா. செழியா, புத்திசாலித்தனமா தப்பிச்சிட்டான்னு நினைக்காத. நீ எங்க போனாலும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. அண்ணே, வண்டி எடுங்க. சார், திடீர்னு என்ன ரேஸ்ல கார் ஓட்டுற மாதிரி ஓட்டிட்டு வந்தீங்க? சில நேரங்கள்ல அது தேவைப்படுதுன்னா அப்படி ஓட்டி தானே ஆகணும்.
ரொம்ப நேரமா ஒரே இடத்துல சுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி தோணுது சார். ஆமா ஆமா, ஆரம்பிச்ச இடத்துலயே தான் இருக்கும். ம். நம்ம பேச ஆரம்பிக்கிறப்பெல்லாம் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துகிட்டே இருக்கு. இப்படியே போனா நம்ம கடைசி வரைக்கும் எதுவும் பேச மாட்டோம்னு நினைக்கிறேன். பேசணும்னு வந்திருக்கோம், பேசாம போக மாட்டோம். ம். காயத்ரி, கார்லயே போயிட்டு இருந்தா சரிப்பட்டு வராது. ஏதாவது ஒரு லோன்லி பிளேஸ்ல போய் உட்காந்து பேசலாமா? ஓகே சார். ஏதாவது ஒரு நல்ல இடத்த செலக்ட் பண்ணி போய் எப்படியாவது நம்ம மனசுல இருக்கிற காதலை காயத்ரி கிட்ட சொல்லிடணும். இன்னைக்கு மிஸ் பண்ணவே கூடாது. சொல்றேன். காதல் ஆசை யாரை விட்டதோ, உன்னொற்றை பார்வை ஓடி வந்து உயிரை தொட்டதோ. காதல் தொல்லை தாங்கவில்லையே, அதை தட்டி கேட்க உன்னை விட்டால் யாரும் இல்லையே. யோசனை செழியன் கிட்ட பேச போறதா சொல்லி காயத்ரி போனா. அவனை பார்த்தாளா, பேசினாளா, என்னன்னு ஒண்ணுமே தெரியலையே. இவெல்லாம் ஒரு பொம்பளையா? என்னம்மா? இந்த அன்னபூர்ணி சும்மாவே இருக்க மாட்டா போல இருக்கே. ஏன், என்னாச்சு? காயத்ரியும் செழியனும் கார்ல ஒண்ணா எங்கேயோ கிளம்பி போனாங்க. அப்படியா? எங்க போனாங்க? ரெண்டு பேரும் ஏதோ தனியா பேசணும்னு சொல்லிட்டு கிளம்பி போனாங்களாம். அப்படிதான் அன்னபூர்ணி சொல்லிட்டு இருந்தா. அப்படியா? அப்போ எப்படியும் காயத்ரி இன்னைக்கு அவ மனசுல உள்ளத செழியன் தம்பி கிட்ட சொல்லிடுவா. ஆனா அத பாத்துட்டு வந்து அன்னபூர்ணி பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காளே. பிரச்சனை பண்றாளா? ஆமா, அவங்க ரெண்டு பேரும் வெளியே போயிருக்கிறத பாத்துட்டு அத ஆதிசங்கரி கிட்ட சொல்லிட்டா. ஐயோ! சரி, ஆதிசங்கரி என்ன சொன்னா? அவங்க ரெண்டு பேரும் வேலை விஷயமா வெளியே போயிருப்பாங்கன்னு ஆதிசங்கரி சாதாரணமா சொல்லிட்டா. அப்பாடா. ஆனா அன்னபூரணி விடலையே. அவங்க ரெண்டு பேரும் தனியா போறது தப்பு. சுந்தருக்கு தெரிஞ்சா அவன் பிரச்சனை பண்ணுவான். என் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகிறது, இப்படி அது இதுன்னு புலம்பி உடனே செழியனுக்கு போன் பண்ணி வர சொல்லுங்க அப்படின்னு அடம்பிடிக்க ஆரம்பிச்சிட்டா. ஐயோ! அப்புறம் ஆதிசங்கரி அதெல்லாம் காது கொடுத்து கூட கேட்கலையே. அப்புறம் என்ன, ஒன்னும் பிரச்சனை இல்ல, விடுங்க. ஆனா அதுக்கப்புறமும் அன்னபூர்ணி சும்மா இல்லாம ஆதிசங்கரி போனை எடுத்து செழியனுக்கு போன் பண்ண ஆரம்பிச்சிட்டா.